அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு பல பேருக்கு ஃபிட்னஸ்னா என்ன, அன்ஃபிட்னா என்ன அப்படின்றது நம்ம ஒரு பெரிய குழப்பத்தில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்கவழக்கம் இதில் நிறையா மாறி போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங் டிசார்டர்னு சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், சர்க்கரை நோய், இன்னும் பல உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, இதெல்லாம் வயது முதிர்வின் காரணமாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாறி போனதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த பாதிப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வயது வித்தியாசம் பாராமல் அனைவருக்கும் வருது. அப்போ நம்ம சில விஷயத்தில் ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்க காலநிலையில், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய உடல்நிலையை எல்லா விதத்திலையும் தயாராக வச்சுருக்கோமா, ஃபிட்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இனிமேல் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்கும் பொழுது அன்ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். இன்னைக்கு ஃபிட்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாம் அதற்கு விடை நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஒரு நபரை நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லுவார். நல்லா தூங்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா தூங்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுடைய வேலைகளை தினந்தோறும் உங்களால் செய்ய முடியுதா? ரைட், நல்லா செய்ய முடியுது. ஆனால் இதுக்குள்ள அடுத்த ஒரு சில கேள்விகளுக்கு போனோம் அப்படின்னீங்கன்னா, அவங்ககிட்ட சில விஷயங்களை நம்ம தப்பான ஒரு தகவலாக சொன்னதா அவங்களுக்கே தோணும். நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, புரதச்சத்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, உங்களோட விட்டமின், தாது உப்புக்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அதில் குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு நம்மளுடைய உணவில் குவான்டிட்டி அதிகமாக இருந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னீங்கன்னா, நம்ம உடலுக்கு அன்னன்னைக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரியான உணவு எடுத்துக்கிறல அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கிறலாம். அடுத்ததா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய இன்னைக்கு பல வேலைகளில் நம்ம கிட்டத்தட்ட அன்ஃபிட்டாக இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே நம்மளுடைய வேலைகளை தொடங்கும் பொழுது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு பிடிச்சிக்கிறோம், கழுத்து பிடிச்சிக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வைக்கும்போது தோள்பட்டை பிடிச்சிக்கிறோம். திடீர்னு காலில் நடக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா மாடிப்படியிலிருந்து இறங்கி வரும்போதோ இல்லாட்டி மாடிப்படி ஏறும் பொழுதோ தொடைப்பகுதியில் இருக்க தசைகள் தசைப்பிடிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பலவித பிரச்சனைகள் அதிகாலையிலேயே நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம தூங்கி எந்திரிக்கும் பொழுது இவ்வளோ பிரச்சனை நம்ம உடல் சந்திக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கமான்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு சந்தேகமாகவே இருக்கும். ஃபிட்னஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக இன்னைக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்றாடம் அவங்கவுங்க உடலுக்கு தேவையான சில செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதை செய்யும் பொழுது அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்யணும். முக்கியமாக உடலில் பெயின் இருக்கக்கூடாது. அந்த மற்ற வேலைகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் போகிறது ஃப்ரீயாக போயிட்டு வரணும்.
அவங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல போகிறாங்களோ இந்தியன் டாய்லெட் போகிறாங்களோ போயிட்டு வந்து வரும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய உடல் வந்து சோர்வாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மூட்டு பகுதியில் வலிகள் எதுவும் வந்து இருக்கக்கூடாது. ரைட். அதுக்கப்புறம் இவங்க தன்னுடைய வருவாய்க்கு தினமும் ஏதாவது ஒரு தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த சில விஷயங்களும் செய்யும் பொழுது சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஆக்குபேஷனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அன்னைக்கு நிறையா வந்து இருக்கு. அதுவும் எதுவுமே வந்து வராமல் வந்து நம்ம வந்து அவங்க அந்த வேலைகளை தொடர்ந்து ஒரு இயல்பான முறையில் செய்கிறாங்களா அப்படின்றது இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம். தொடர்ந்து இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி நேரம் வேலை வந்து இருக்கும். இருந்தாலும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேநீர் இடைவேளை, மதிய உணவு இடைவேளை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து போக அவங்க வந்து வேலையை செய்யும் பொழுது அவர்களுடைய உடல் அந்த வேலையை தாங்கி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து செய்ய முடியுது அப்படின்றது அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க ஃபிட்டாக வந்து இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ரைட். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஒரு மனோபாவம் நம்ம வந்து இருக்கு. ஒல்லியாக வந்து இருக்கிறவங்கெல்லாம் ஃபிட்டாக வந்து இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறவங்கெல்லாம் அன்ஃபிட்டாக வந்து இருக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு ஒல்லியாக இருக்கிற பல பேர் அன்னன்னைக்கு அவங்களுடைய வேலைகளை செய்வதற்கோ மாடிப்படியில் ஏறி இறங்குவதற்கோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் குண்டா இருக்கிற சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடிப்படி போவாங்க, துணி காயப்பட்ட துணியை எடுத்துகிட்டு வந்து வருவாங்க, திரும்பி அடுத்து மாடிப்படி போவாங்க, வத்தல் ஏதாவது காயப்பட்டு வந்து வருவாங்க, திரும்பி வந்து கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, ரேஷன் கடைக்கு வந்து போவாங்க. அவங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மூச்சு வாங்குற பிரச்சனையும் இருக்காது, பாடி பெயின் வந்து இருக்காது. அவங்களுக்கு குண்டா வந்து இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. இப்போ யோசித்து பார்க்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒல்லியாக இருக்கிறவர் வந்து ஃபிட்டாக வந்து இருக்கிறாரா, இந்த குண்டா இருக்கிறவங்க ஃபிட்டாக வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு. ஃபிட்னஸ் அன்ஃபிட்னஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விளக்கமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நாம் உடலை நம்ம வந்து ஃபிட்டாக வந்து வச்சுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்த முடியும். ரைட். இப்போ நம்ம வந்து அடுத்து இன்னொரு விஷயத்த முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயது, பாலினம் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வந்து இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ரெகுலராக வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுடைய அன்றாட வேலை, உடல் உழைப்பு இதெல்லாம் வந்து பொறுத்து இவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து மாறும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 20 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டில் வந்து ஒரு 10 ரவுண்டு வந்து அவங்களால வந்து ஓட முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மூச்சு அதிகமாக அவங்களுக்கு வந்து வாங்காமல் வந்து இருக்கும். இதுவே 20 வயதுக்கு மேலே ஒரு 40 வயதுக்கு உள்ளே வந்து இருக்கிறவங்க இந்த 10 ரவுண்டு வந்து ஓடும் பொழுதே 7வது ரவுண்டுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து மூச்சு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வந்து வாங்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 முதல் 6 ரவுண்டாக வந்து கடக்கும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக ஆரம்பிக்கும், அந்த ஸ்பீடு வந்து குறையும். இதுவே வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க 10 ரவுண்டு ஓட முடியுமான்றதே வந்து சந்தேகம். ஆனால் சிலர் ஓடக்கூடிய நபர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் டயர்ட்னஸ்ஸு, ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாகவே வந்து வரும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து வயதை வந்து பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே இந்த ஃபிட்னஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறக்கூடியது. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற வந்து காலநிலையில் நம்மளுடைய உடலை நம்ம வந்து ஃபிட்டாக வந்து வச்சுக்கிறணும்னா நம்ம ஃபிட்னஸ்னா வந்து என்ன, அன்ஃபிட்னஸ்னா வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கு வந்து வருவோம். நம்ம அன்றாட உழைப்புக்கு நம்மளுடைய உணவை எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு அதிக கலோரி கொண்ட உணவுகள் தான் நிறைய நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கோம். பொதுவாக இன்னைக்கு நம்மளுடைய உணவு பதார்த்தங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகள் மிக அதிகளவு
சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மைதா போன்ற மிகவும் தாமதமாக செரிமானமாகக்கூடிய சில உணவுகளையும் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாகரிகம்ன்ற பேர்ல நம்ம உடலுக்கு தேவையில்லாத அதிக அளவு கலோரி கொண்ட உணவுகளையோ அல்லது மிக தாமதமாக செரிமானம் ஆகக்கூடிய சில வகை உணவுகளையும் சாலையோரங்கள்ல, கடைகள்ல, ஹோட்டல்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துரித உணவுகள்லாம் நம்ம நிறையா வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது இன்னைக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம போறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அன்றாடம் நம்மளுடைய உடல் உழைப்புக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உணவு வந்து எடுத்துக்கிறது மிக மிக முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாரு. அவருடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு 1500 முதல் 2500 கலோரி மட்டுமே போதுமானது. ஆனால் அவர் வந்து எடுக்கக்கூடிய உணவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக அதிக அளவுக்கு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சில உணவுகளெல்லாம் நான் அதிக அளவுக்கு வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா இதில் கலோரிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதை விட இன்னும் சில உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு சத்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உணவுகளெல்லாம் வந்து எடுத்துக்கிருக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம வந்து போகும். தேவையில்லாத நிறைய கொழுப்பு சத்துக்கள் உடலில் வந்து அதிகமாக வந்து சேரும். ஸோ அப்போ வந்து இந்த கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் வந்து நம்மளோட உடல் அதை வந்து எரிச்சு சக்தியாக வந்து மாற்றணும் அப்படின்னீங்கன்னா உடல் அதிக அளவுக்கு வந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருப்பார். அப்போ இந்த உணவுல அதிகப்படியான கலோரிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடல்ல கொழுப்பாக வந்து சேமித்து வைக்கப்படும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படும். நாளடைவில் வந்து இதய பாதிப்பு, சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகளும் ஏற்படும். மற்றும் சில மஸ்குலோஸ்கெலட்டல்ல வந்து அதுலேயும் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறிய அளவுல தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற செரிமான மண்டலத்தையும் வந்து பாதிக்கும். உடலில் இருக்கக்கூடிய தசை, மூட்டு பகுதிகளையும் இது வந்து வெகுவாகவே வந்து பாதிக்கும். சிறுநீர் மண்டலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கும். மூளையை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கிக்கிட்டே வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உணவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும் பண்ணின தப்பு நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்குது. நம்மளுடைய ஃபிட்னஸ்க்கு நம்ம வந்து என்ன வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து நாம சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நாமெல்லாம் ஃபிட்டாக இருக்கோமா இல்லையான்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ அப்போ ஒருவேளை நம்ம வந்து ஃபிட்டாக வந்து இல்லை, நாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால இதில் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம், நாம் அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிறோம், இல்லாட்டி உடல் உழைப்பு மிக கம்மியாக வந்து இருக்குது, எக்ஸசைஸ் இல்லாமல் வந்து இருக்கோம், உடலில் வந்து ஏதோ வந்து ஒரு பாதிப்போடையே நம்ம வந்து இருக்கோம், நம்மளுடைய அன்றாட வேலைகளை வந்து எந்த ஒரு மூச்சு வாங்கக்கூடிய பிரச்சனை கூட வந்து இல்லாமல் நம்மளால செய்ய முடியல. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா நாம் ஃபிட்னஸாக வந்து இருக்கிறதுக்கு என்னென்ன வந்து செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சிம்பிளாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல 2 விஷயம். ஒன்று வந்து உணவு, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னன்னைக்கு உடலுக்கு தேவையான உழைப்பு. ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலுக்குன்னு சில உணவுகள் ரெகுலராக வந்து தேவைப்படும். மிக முக்கியமான உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட்டு, அதுக்கப்புறம் புரதச்சத்து, அதுக்கப்புறம் தான் கொழுப்பு அமிலங்கள். ஸோ அப்போ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது. இது நம்ம அன்னன்னைக்கு எவ்வளோ வேலை செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதுமானது. ரைட். அதுக்கப்புறம் நம்முடைய உடலுக்கு உழைப்புன்னு ஒன்று வந்து இருக்கும். நம்ம வந்து அன்றன்றைக்கு செய்யக்கூடிய நம்ம செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் ப்ளஸ் நம்மளுடைய தொழில் ரீதியாக ஆக்குபேஷனல் ரிலேட்டட் வந்து ஒர்க் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியான சில வேலைகள் நம்மளுக்கு வந்து அதற்கு ஏற்றாப்புல நம்ம வந்து உணவு வந்து எடுத்துக்கிறோம். ரைட். அடுத்தது இன்னைக்கு நம்மளுடைய உடல் உழைப்புல நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே வேலையை செஞ்சுட்டே வந்து இருக்கோம். ஆஃபீஸில் போய் உட்காந்து எழுதுகிற வேலை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த எழுதுகிற வேலையை தவிர நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. இன்னைக்கு தோள்பட்டையை வந்து எவ்வளோ பேர் வந்து 90 டிகிரிக்கு மேலே வந்து இப்படி வந்து மேலே வந்து தூக்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 90% பேர் நமக்கு வந்து தூக்கக்கூடிய வேலையே கிடையாது தான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து தோள்பட்டையை 90 டிகிரிக்கு மேலே வந்து தூக்கும் பொழுது திடீர்னு வந்து வலி வருது அப்படின்னீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ரேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கவே மாட்டோம்.
அப்போ திடீர்னு என்னைக்காவது நம்ம வந்து வேலை செய்யும் பொழுது நமக்கு அந்த தோள்பட்டை உடனே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், வலிக்க ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் உடலுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எந்திரிச்சு வீட்லேயோ கிரவுண்ட்லேயோ அல்லது ஜிம்லேயோ, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பயிற்சி செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஜிம்மு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஜிம்ன்றது வந்து கம்பல்சரி வந்து கிடையாது. நீங்கள் ஜிம்மில் தான் வந்து போய் ஃபிட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. கிரவுண்டுக்கு தான் வந்து போகணும் அப்படின்னு வந்து கிடையாது. வீட்லேயுமே உங்களால் வந்து சில பயிற்சிகளை நம்ம வந்து செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்னஸ் நம்ம வந்து வர்றதுக்கு நம்ம வீட்லேயே சில பயிற்சிகள் வந்து இருக்கு. நம்ம மொட்டை மாடியிலேயே வந்து சின்னதாக நம்ம வந்து சில வந்து பயிற்சிகள் வந்து பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 10க்கு 10 இடம் வந்து இருந்தால் வந்து போதுமானது. அதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதியில் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து வர்ற மாதிரி பயிற்சிகள் நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு போதும். ரைட். ஸோ அப்போ நம்ம அந்த பயிற்சிகளை வந்து செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் காலையிலேயே நல்ல ஒரு வார்ம் அப் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து எந்த ஒரு உபாதையும் வந்து ஏற்படாது, தசைப்பிடிப்பு ஏற்படாது, மூட்டு பாதிப்பு வந்து ஏற்படாது. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம அன்றாடம் நம்மளுடைய வேலைகள் செய்யும் வந்து அளவுக்கு நம்மளோட உடலை நம்ம வந்து கண்டினியூஸ் ஒர்க் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ பிரேக் வந்து இருக்கும், அடுத்து லஞ்ச் பிரேக் வந்து இருக்கும், மறுபடியும் ஒரு டீ பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வேலை முடியும். சரிங்களா? இந்த ஹவர்ஸ் வந்து எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து உடல் உழைப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அதிக அளவுக்கு அந்த உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா உடல்ல மூட்டு பகுதி, தசை பகுதியில் வந்து சீக்கிரத்தில் வந்து டயர்டாகி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்ன்ற காரணத்தினால தான். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த நேரங்களில் நாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் இருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி நம்ம வந்து வேலையை வந்து தொடரலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு, உடலுக்கு வந்து உழைப்பு, 3வது பயிற்சி, அடுத்து உடலுக்கு வந்து ஓய்வு மிக மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு போய் படுத்தா தூக்கம் வரலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உடல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அன்ஃபிட்டாக வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனதளவுலையும் நம்ம வந்து ரொம்ப அன்ஃபிட்டாக வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் உழைப்புக்கு நாம தேவையான அளவுக்கு ஒரு ஓய்வு நமக்கு வந்து தேவை. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மணி நேரமாவது வந்து தூங்கணும். அப்படி தூங்கி வந்து எந்திரிச்சான் அப்படின்னீங்கன்னா தான் வந்து நம்மளுடைய உடல் வந்து மறுபடியும் புத்துணர்ச்சியோட வந்து இருக்கும். காலையில் எந்திரிக்கும் பொழுது தசைப்பிடிப்பு வந்து இருக்காது. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய வந்து தப்பு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே ரிலாக்ஸாக வந்து ஒரு வாக் கூட வந்து பண்ணிட்டு நம்ம வந்து போய் வந்து படுக்கலாம். படுத்த உடனே வந்து பண்ணுற வந்து வேலை ஃபோனை எடுத்து வந்து பார்க்குறது தான். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஃபோனை வந்து நம்ம வந்து இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வேலையும் வந்து இல்லாத காரணத்தினால படுக்கும் பொழுதும் ஃபோனை எடுத்து வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுக்கிறோம். ஸோ அப்படி நம்ம வந்து படுக்கும் பொழுது ஃபோன் வந்து எடுக்கிறவங்க குறிப்பிட்ட இடைவெளியில் ஃபோன் பார்த்துட்டு நம்ம வந்து சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுட்டு வந்து தூங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஓய்வு சரியாக வந்து இருக்கும். இந்த ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து மணிக்கணக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஒரு 9:30 மணிக்கு கையில் வந்து எடுக்கிற ஃபோனை வந்து 11 மணிக்கு தான் நம்ம வந்து கீழே வைப்போம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து ஃபோனை வச்சுட்டு நம்ம மாட்டு பேசாமல் வந்து தூங்கிடுறது மிக மிக நல்லது. ரைட். இரவு நேரங்களில் 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே வந்து அதிக நேரம் வந்து கண் முழிச்சு வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா 10 மணிக்கு மேலே நமக்கு ஒரு ஓய்வு வந்து இருந்துச்சு அப்படின்னா காலையில் வந்து 5:30 to 6:30 மணிக்குள்ளேயே நம்மளுடைய முழிப்பு வந்து தானாகவே வந்து இருக்கும். காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வேலையை புத்துணர்ச்சியை நம்ம வந்து செய்யலாம். நம்ம இந்த பயிற்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு செய்யும் பொழுது நல்லா வந்து உடல் வந்து புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும். அதே மாதிரி உடலுக்கு ஓய்வு நல்லா வந்து கொடுத்துட்டு காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி சில பயிற்சிகள் நம்ம வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய மனதும் வந்து கொஞ்சம் வந்து புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து
அதிகமாக வந்து இருக்கிறது இன்னைக்கு பல பிரச்சனையை ஏற்படுத்துது. இதில் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிபி, சுகரு, ஒபிசிட்டி, ஜாயிண்ட் பெயின், ரீனல் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வருது. ரைட். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கெட்ட பழக்கங்கள்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து தூங்கும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு பலவிதமான போதை பழக்கங்களுக்கும் குடி பழக்கங்களுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து அடிமையாகிடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே ஃபிட்டாக வந்து இருப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடலை நம்ம வந்து ஃபிட்டாக வந்து வச்சுக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா ஃபிட்டாக இருந்தால் தினமும் நம்ம வந்து உணவு நம்ம எடுத்துக்கிறலாம். அன்ஃபிட்டாக வந்து இருந்தால் என்னாகும், ஏதாவது உபாதை ஏற்படும், மெடிசின்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தினந்தோறும் உணவு சாப்பிட்றதா, உணவுக்கு பதிலாக மருந்து சாப்பிட்றதான்றதான் டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு சரியான உணவை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து சாப்பிடுக்கிறது நம்மளுக்கு வந்து நல்லது. இன்னைக்கு உணவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக குறைந்த விலை மருந்துகளோட கம்பேர் பண்ணும்போது. இது நம்ம வந்து மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி பலவித தொந்தரவுகளோட அந்த மருந்தை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டாக வந்து இருக்கணுமா அன்ஃபிட்டாக வந்து இருக்கணுமான்றதை நம்ம வந்து முடிவு பண்ணணும். நம்ம வந்து ஃபிட்னஸ் வந்து வேணும்னா உங்களுடைய உணவு, உங்களுடைய உடல் உழைப்பு, தினமும் வந்து கொடுக்க வேண்டிய பயிற்சி, நல்ல தூக்கம், இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஃபிட்டாக வந்து இருப்பீங்க. உங்களுடைய ஆயுள் காலம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.